திமுக நடத்தும் அனைத்து கட்சி கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கேற்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய தகவல்களை தருவதற்காக நமது செய்தி அறையில் மூத்த செய்தியாளர் ராமானுஜம் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேள்விகளை முன்வைக்கலாம். ராமானுஜம், திமுக அழைப்பு விடுத்த அனைத்து கட்சி கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கேற்க இயலாத நிலையில தாங்கள் இருப்பதாக திருமாவளவன் மு.க.ஸ்டாலினுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு. இந்த முடிவை விடுதலை சிறுத்தைகள் கட்சி எடுப்பதற்கு என்ன காரணம்? விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை ஒரு விஷயத்தை கூறுகிறார்கள். முதலில் காவேரி பிரச்சனை என்று வரும்பொழுது இரு கம்யூனிஸ்ட் கட்சிகளை சார்ந்த விவசாய சங்கங்கள் தான் எதிர்க்கட்சி தலைவரும் திமுகவினுடைய பொருளாளருமான மு.க.ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதின. அதனைத் தொடர்ந்து மு.க.ஸ்டாலின் அந்த இரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய விவசாய சங்கங்களை அழைத்து பேசினார். அவர்களும் கலந்து கொண்டார்கள். அப்பொழுது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ விடுதலை சிறுத்தைகளுக்கோ எந்த விதமான தகவலையும் அவர்கள் தெரிவிக்கவில்லை என்றது விடுதலை சிறுத்தைகளுக்கு பெரிய ஆதங்கமாக இருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் திமுக என்று சொல்வதை விட எதிர்க்கட்சி தலைவர் மு.க.ஸ்டாலின் கூட்டிய அனைத்து கட்சி கூட்டத்திற்கு என்றால் பொதுவாக திமுகவினுடைய அறிக்கை என்றால் திமுகவினுடைய தலைவர் அல்லது திமுகவினுடைய பொதுச் செயலாளர் பெயரில் தான் அறிக்கைகளோ கூட்டத்திற்கான அழைப்புகளோ வரும். இந்த முறை மு.க.ஸ்டாலின் பெயரில் அறிவிப்பு வந்திருந்த சூழ்நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் அந்த கூட்டத்தை கூட்டுவதாக அறிவித்திருந்தார். அந்த கூட்டத்திற்கு தான் அழைப்பு விடுதலை சிறுத்தைகளுக்கு விடப்பட்டிருந்தது. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் விரும்பியதாக தகவல் வெளியாகின. ஆனால் அதே நேரத்தில் இதற்கு அவர்கள் மூவரும் டெல்லி சென்றிருந்து காவேரி பிரச்சனை தொடர்பாக குடியரசுத் தலைவரை நேரில் சந்தித்து மனு அளித்திருந்தனர். அப்பொழுதெல்லாம் இது குறித்து விவாதிக்கப்பட்டது. ஆனால் முழுமையாக எந்த முடிவும் அப்பொழுது எட்டப்படாத தகவல் தான் இருந்தன. இந்த சூழ்நிலையில் தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் முடிந்த பின் 22ஆம் தேதி வைகோ ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அதாவது கண்டிப்பாக மக்கள் நல கூட்டணி திமுக நடத்தும் அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்காது என்ற கருத்தை முன்வைத்தார். அது மட்டுமல்லாமல் திமுக பல்வேறு காவேரி பிரச்சனையில் தமிழர்களுக்கு துரோகம் செய்துவிட்டனர் என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இது விடுதலை சிறுத்தைகளுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஏனென்றால் தங்களிடம் ஆலோசிக்காமல் வைகோ ஒரு முடிவை அறிவித்து விட்டார் என்ற எண்ணத்தில் இருந்தார்கள். இது தொடர்பாக தங்களது கட்சி நிர்வாகிகளை அழைத்து பேசி இறுதி முடிவு எடுக்கப்படும் என விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி தலைவர் திருமாவளவன் அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் நேற்று கூட்டமானது நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பெரும்பான்மையானோர் விடுதலை சிறுத்தைகள் கண்டிப்பாக திமுக நடத்தும் அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து பத்திரிகையாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் இது மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் தங்களது கோரிக்கையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார்கள். பங்கேற்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார்கள். இதன் அடிப்படையில் நேற்று ஒவ்வொரு தலைவராக சந்தித்து வந்தார்கள். முதலில் முத்தரசனை சந்தித்தார்கள், அடுத்ததாக ஜி ராமகிருஷ்ணனை சந்தித்தார்கள். இப்படி ஒவ்வொருவராக சந்தித்து கடைசியாக நேற்று இரவு 11 மணி அளவில் மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோவை அண்ணா நகரில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தித்தார்கள். அப்பொழுது 2 மணி நேரத்திற்கு மேலாக இந்த சந்திப்பு தொடர்ந்தது. அதன் பின்னர் வெளியே வந்தவர்கள் நாளை காலை முடிவை அறிவிப்போம் என்று தெரிவித்தார்கள். அப்பொழுதே விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்குமா ஏற்காதா என்ற கேள்விகள் எழுந்த பொழுது பங்கேற்கும் பெரும்பான்மையான முடிவுதான் இருக்கும் என்று கூறப்பட்டது. ஆனால் மதிமுகவும் மற்ற இடதுசாரிகளுடைய நிலைப்பாடு பெரும்பான்மையாளர்கள் முடிவு இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்பொழுது கலந்து கொண்டால் அது வேறு விதமான அர்த்தத்தை உருவாக்கிவிடும், கூட்டணியில் பிளவு என்ற எண்ணத்தை ஏற்படுத்திவிடும் என்ற காரணத்திற்காக தற்பொழுது திமுக நடத்தக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க இயலாத சூழலில் இருக்கும் என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக நம்மிடம் பேசுவதற்காக நமது செய்தியாளர் ராஜ்குமார் தொடர்பில் இருக்கிறார். அவரிடமே கேட்போம். ராஜ்குமார், தற்பொழுது விடுதலை சிறுத்தைகள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்னென்ன காரணங்கள் கூறப்பட்டுள்ளன, எதனால் கலந்து கொள்ளவில்லை என்பதை எதனால் கலந்து கொள்ள முடியவில்லை என்பதை தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்களா? ராமானுஜம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தெரிவித்திருக்கக்கூடிய இந்த கருத்தானது முன்னணி நிர்வாகிகள் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த கருத்து, அதாவது மக்கள் நல கூட்டணி தலைவர்களுடைய ஒருமித்த கருத்து ஏற்படவில்லை என்றும், அதே போன்று திமுக அழைப்பிடித்திருக்கக்கூடிய இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்பதற்கு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மக்கள் நல கூட்டணி தலைவர்களிடையே கோரிக்கை வைத்து அவர்களிடமும் நேரில் சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் நேற்று பேசினார். சென்னையில் நேற்று நடைபெற்றது. நேற்று இரவு கூட மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோவிடம் சந்தித்து பேசினார். ஆனால் இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்கான ஒருமித்த கருத்து ஏற்படவில்லை. தொடர்ந்து அதற்கான முடிவுகளும் எடுக்கப்படாமல் சூழல் இருந்தது. விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவன் ஸ்டாலின் எழுதிய கடிதம் வெளியாகி இருக்கிறது. அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளதை பார்ப்போம்.
காவேரி விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் மு க ஸ்டாலினுக்கு எழுதிய கடிதத்தில் காவேரி மேலாண்மை வாரியம் அமைத்திட மைய அரசை வலியுறுத்தும் வகையில் இன்று தங்களின் தலைமையில் நடைபெறவுள்ள அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்குமாறு விடுதலை சிறுத்தைகளுக்கு அழைப்பு விடுத்தமைக்காக தங்களுக்கு எமது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்ற கருத்தை முன்வைத்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் காவேரி நீர் சிக்கல் தொடர்பாக தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என திமுக உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சிகளுக்கும் தொடர்ந்து வலியுறுத்தினோம். ஆனால் தமிழக அரசு இக்கோரிக்கையை ஏற்கவில்லை. இந்நிலையில் தங்களது தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறுவதை விடுதலை சிறுத்தைகள் வரவேற்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார். இது போன்றவற்றை தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் தற்பொழுது அவர் வெளியிட்ட அறிக்கையில் இது போன்ற கருத்துக்களெல்லாம் முன்வைத்திருக்கிறார். அதாவது 3 சட்டமன்ற தேர்தலுக்கு நடைபெறும் தேர்தல் இச்சூழ்நிலையில் தங்களது தலைமையில் நடைபெறும் அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க இயலாத நிலையில் உள்ளோம் என்பதை தோல்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் என்ற கடிதத்தை நம்மிடம் தெரிவித்திருக்கிறார். அந்த கடிதத்தில் இதுதான் இந்த தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. நமது கையில் இருக்கக்கூடிய இந்த கடிதத்தில் இது போன்ற தகவல்கள் எல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் தற்பொழுது இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் என இந்த கடிதத்தில் கூறப்பட்டிருப்பது மிக முக்கியமாக இருக்கக்கூடிய 3 சட்டமன்ற தேர்தல்கள் தமிழகத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த சமயத்தில் கூட்டத்தில் கலந்து கொண்டால் அது வேறு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதற்காக மட்டுமே இப்படி ஒரு கடிதத்தை அவர் தெரிவித்திருப்பதாக கூறியிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை ஒரு விஷயத்தை தெளிவாக கூறியிருக்கிறார்கள். தாங்கள் அக்கூட்டணியில் இடம்பெற்றிருந்தாலும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும், அதே நேரத்தில் மக்கள் நல கூட்டணியில் இருந்தாலும் தங்களுக்கு அழைப்பு விடுத்தமைக்காக நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும், ஆனால் தாங்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இயலாத நிலைமைக்கு சென்றதற்கு காரணம் 3 சட்டமன்ற தேர்தல்களே என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதுதான் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ள கடிதம். இதுதான் மு க ஸ்டாலினுக்கு விடுதலை சிறுத்தைகள் சார்பில் எழுதப்பட்டுள்ள கடிதம். இந்த கடிதத்தில் அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். தமிழக அரசையும் சரி, எதிர்க்கட்சி தலைவர்களையும் சரி, விடுதலை சிறுத்தைகள் தான் தொடர்ந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தோம். ஆனால் தேர்தல் இருப்பதால் இந்த சமயத்தில் கூட்டத்தில் கலந்து கொள்வது சரியாக இருக்காது என்ற காரணத்தால் கலந்து கொள்ளவில்லை என்பதை காரணமாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் மற்ற அரசியல் விமர்சகர்களை பொறுத்தவரை இது மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மற்ற கட்சிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இடையே சிறிய மனக்கசப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை மக்கள் நல கூட்டணியை உருவாக்கியவர்கள் அவர்களுடைய பெரும் பங்கு என்பதால் மக்கள் நல கூட்டணியில் தங்களால் எந்த பிரச்சனையும் வந்துவிடக் கூடாது என்கிற ஒரே காரணத்திற்காக இது போன்ற நடவடிக்கை அவர்கள் மேற்கொண்டிருக்கலாம் என்ற தகவலும் வெளியாயிருக்கு. ராஜ்குமார், தொடர்ந்து அங்கு இப்பொழுது என்ன இருக்கிறது? பெரும்பான்மையானவர்களுடைய முடிவு என்பது விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிறது. ஆனால் அதற்கு மாறாக இப்பொழுது அவர்கள் கலந்து கொள்ளவில்லை என்ற அறிவிப்பு வந்திருக்கிறது. இதை எப்படி மற்ற தொண்டர்கள், குறிப்பாக விடுதலை சிறுத்தை தொண்டர்கள் எப்படி பார்க்கிறார்கள் ராஜ்குமார்? ராமானுஜம், அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய மாநில நிர்வாக குழு கூட்டம் நேற்று நடைபெறும் பொழுது அதற்கான தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. அதாவது மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் மக்கள் நல கூட்டணி தலைவரிடையே பேசுவார் என்று நேற்று நிர்வாக குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதே போன்று மறுபரிசீலனைக்கான கோரிக்கையை கூட்டணி தலைவரிடையே சந்தித்து திருமாவளவன் பேசினார். ஆனால் அதற்கான ஒரு இறுதி முடிவு என்பது எட்டப்படாமல் இருந்தது. அதே போன்று தீர்மானம் நிறைவேற்றும் பொழுது அதே போன்று கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகளும் தலைவர் திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் இறுதியானது என்றும் அவர்கள் கருத்தை தெரிவித்திருந்தார். எனவே இப்படி இருக்கக்கூடிய நிலையில் பங்கேற்க இயலாத நிலை இருப்பதாக திருமாவளவன் மு க ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். எனவே இந்த இறுதி கட்டத்தை பார்க்கும்பொழுது கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் கட்சியினுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் எதிர்பார்க்கிறார்கள். எனவே அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்கும், அது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நடவடிக்கை எப்படி இருக்க போகுது என்று நம்மளால் அடுத்த கட்டமாக பார்க்க முடியும். குறிப்பாக கட்சியினுடைய தொண்டர்களும் தெரிவிக்கக்கூடிய கருத்து, ஆளும் கட்சி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்ற கோரிக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் தெரிவித்து வருந்தார். ஆளும் கட்சி கூட்ட முடியாத நிலையில் எதிர்க்கட்சியாவது கூட்ட வேண்டும் என்ற கோரிக்கையும் திருமாவளவன் தெரிவித்திருந்தார். எனவே நாங்கள் தான் எங்கள் கட்சியினுடைய தலைவர் இந்த கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்திருந்தோம் என்ற கருத்தை தொண்டர்களும் எதிர்பார்க்கிறார்கள். எனவே இது ஒரு புறம் இருக்க, காவிரி விவகாரம் குறித்து அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கையில் கொண்டு போகும்போது எங்களுடைய இயக்க பணியில் நாங்கள் இருப்போம் என்று மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் முன்னணி நிர்வாகிகள் தெரிவிக்கிறாங்க. ராமானுஜம், நம்மளுடைய செய்தியாளர் ராஜ்குமார் சொன்னதை கேட்டுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவர்களை விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை மிக முக்கிய காரணம் என அவர்கள் குறிப்பிட்டிருப்பது தோழமை கட்சிகள், அதாவது தோழமை கட்சிகள் எதிர்ப்பு என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டவில்லை. சட்டமன்ற தேர்தல் வருகிறது, 3 பேரவை, ஒரு சட்டமன்றத்தில் இடைத்தேர்தலும் 2 சட்டமன்ற தொகுதிகள் தமிழகத்தில் பொது தேர்தலும் வருகிறது. அந்த சமயத்தில் பங்கேற்பது சரியாக இருக்க முடியாது என்ற காரணத்தை முன்வைத்திருக்கிறார்கள். என்னதான் இவர்கள் காரணத்தை முன்வைத்திருந்தாலும் அரசியல் விமர்சகர்களால் வேறு விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த விஷயம் என்பது
பெரும்பான்மையர்கள் முடிவு என்று அறிவித்திருந்தாலும் இந்த விவகாரம் விடுதலை மக்கள் நல கூட்டணியில் ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கிறதோ என்ற எண்ணத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்ற அரசியல் விமர்சகர்களால் முன்வைக்கப்படுகிறது. ஆனால் விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை மக்கள் நல கூட்டணி தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புவதாகவும் அதே நேரத்தில் கம்யூனிஸ்டுகள் சொன்ன கருத்துக்கள் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருப்பதாகவும் விடுதலை சிறுத்தைகளுடைய முக்கிய நிர்வாகிகளும் ஆதங்கம் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் கம்யூனிஸ்டுகளின் விவசாய சங்கங்கள் கலந்து கொண்டிருக்கிறார்களே, இடதுசாரிகளின் விவசாய சங்கங்கள் என்று அவர்கள் கேட்டபொழுது விவசாய சங்கங்களை கம்யூனிஸ்ட் கட்சி கட்டுப்படுத்தாது, அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒரு அங்கமாக இருந்தாலும் அவர்களை கட்சி கட்டுப்படுத்தாது, அவர்கள் தன்னிச்சையாக சுயமாக செயல்படக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்கும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் என்ற கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தை. ஆனால் விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை இந்த பிரச்சனையில் சுமூகமான ஒரு தீர்வு ஏற்பட வேண்டும் என்பதற்காக விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை சுமூகமான ஒரு முடிவு விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை இந்த விஷயத்தில் சுமூகமான ஒரு முடிவு ஏற்பட வேண்டும் என்பது அவர்களுடைய கருத்தாக இருக்கு. இது தொடர்பாக பேசுவதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் கேட்போம். வணக்கம் திரு ரவிக்குமார். தற்பொழுது இருக்கக்கூடிய சூழலில் நேற்று பெரும்பான்மையானவர்கள் திமுக நடத்தக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்ததாக தகவல் வெளியாகியிருந்தது. இந்த சூழ்நிலையில் திமுக கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியாது என திருமாவளவன் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதற்கு என்ன காரணம்? எங்களுடைய உயர்நிலைக்குழு கூட்டத்தில் பெரும்பான்மையான தோழர்கள் தங்களுடைய கருத்தை அப்படித்தான் வெளிப்படுத்தினார்கள். அந்த முடிவை எடுத்துக்கொண்டு நாங்கள் மக்கள் நல கூட்டணியின் உறுப்பு இயக்கங்களான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆகிய கட்சிகளுடைய தலைவர்களை சந்தித்து பேசினோம். எங்களுடைய தோழர்களுடைய கருத்து இதுவாக இருக்கிறது. எனவே உங்களுடைய நிலையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். நாம் சேர்ந்து இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும். இது தமிழகத்துடைய பொதுவான பிரச்சனை, உயிர் ஆதாரமான பிரச்சனை. இந்த நேரத்திலே இந்த கூட்டத்தை புறக்கணிப்பது தமிழர் நலனில் நாம் அக்கறை இல்லாதவர்கள் என்பது போல ஒரு தோற்றத்தை தந்துவிடும். எனவே கலந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம். அவர்கள் அதற்கு உடன்படவில்லை. இது தேர்தல் நேரமாக இருக்கிறது. இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு 26ஆம் தேதி தாக்கல் தொடங்குகிறது. இந்த நிலையில் நாம் இதிலே பங்கேற்றால் அது ஒரு வேறு மாதிரியான தோற்றத்தை மக்கள் மத்தியிலே கொடுத்துவிடும். நாம் அணிமாறிவிட்டோம் என்ற ஒரு தோற்றத்தை கொடுத்துவிடும் என்று அவர்கள் அந்த கவலையை தெரிவித்தார்கள். எனவே இப்பொழுது பங்கேற்க வேண்டாம் என்ற தங்களது நிலையில உறுதியாக இருப்பதாக சொன்னார்கள். கட்சிகள் பங்கேற்கவில்லை என்றாலும் விவசாய இயக்கங்களாவது பங்கேற்கலாமே என்று எங்கள் தலைவர் அவர்களிடத்திலே கோரிக்கை விடுத்தார். விவசாய இயக்கங்களுடைய பிரதிநிதிகள் ஏற்கனவே இடதுசாரி கட்சிகளுடைய விவசாய இயக்கங்களுடைய பிரதிநிதிகள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கடிதம் அனுப்பி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர், எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய திரு ஸ்டாலின் அவர்களையும் நேரிலே சென்று சந்தித்து பேசினார்கள். அதற்கு பிறகு அவர்கள் கூட்டிய கூட்டத்திலும் இவர்கள் பங்கேற்றார்கள். இது எதற்குமே மக்கள் நல கூட்டணியில ஒப்புதலோ அங்கே தகவலோ கூட தெரிவிக்கப்படவில்லை. கடந்த வாரத்தில கூட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் அந்த அழைப்பு அனுப்பப்படாத நிலையில திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டிய விவசாய சங்கங்களுடைய பிரதிநிதிகள் கூட்டத்திலும் இடதுசாரி கட்சிகளுடைய விவசாய சங்கங்களுடைய தலைவர்கள் கலந்து கொண்டார்கள். எனவே இவற்றையெல்லாம் நாங்கள் குறையாக பார்க்கவில்லை. ஒரு பொது பிரச்சனையிலே நீங்கள் எடுக்கிற முடிவாகத்தான் நாங்கள் இது பார்க்கிறோம். இந்த முடிவின் அடிப்படையிலே தான் காவிரி பிரச்சனையிலே எதிர்க்கட்சி என்கிற முறையில நீங்கள் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம். அப்படி கூட்டினால் பங்கேற்போம் என்றும் நாங்கள் சொன்னோம். நாங்கள் இப்படி சொல்வதற்கு காரணமே இடதுசாரி கட்சிகளுடைய விவசாய சங்கங்கள் எடுத்த முடிவுதான். எனவே விவசாய சங்கங்கள் பிரதிநிதிகளாவது இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம். எங்கள் தலைவர் அவர்கள் இருவரிடத்திலுமே மிகவும் வேண்டி கேட்டுக்கொண்டார். அதற்கும் அவர்கள் உடன்படவில்லை. அதற்கு பிறகு எங்களுடைய விவசாய சங்க பிரதிநிதியாவது சென்று கலந்து கொள்ள அனுமதி தர முடியுமா என்றும் கேட்டார். அப்படி போனால் இன்றைக்கு இருக்கிற நிலையிலே மக்கள் நல கூட்டணி உடைந்து விட்டது என்று ஒரு செய்தி வெளியாகிவிடும். அது நம்மை பலவீனப்படுத்திவிடும். இன்றைக்கு 17, 18 ஆகிய 2 நாட்கள் ரயில் மறியல் போராட்டம் மிக சிறப்பாக நடத்தி முடித்திருக்கிறோம். கடந்த 6ஆம் தேதி கூட்டிய கூட்டத்திலே 10 லட்சம் பேரை திரட்டி பேரணி நடத்த வேண்டும் என்று அனைத்து கட்சி கூட்டத்திலே முடிவெடுக்கப்பட்டது. அத்தகைய கடமைகள் முன்னால் இருக்கிற நேரத்தில் இப்படியான ஒரு சித்திரம், ஒரு மக்கள் கூட்டணியே உடைந்து விட்டது என்பது போன்ற ஒரு தோற்றம் வருவது சரியானதல்ல என்ற கவலையை அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். அதற்கு பிறகு
அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு அவர்கள் பெரும்பான்மையாக இந்த முடிவை எடுத்த காரணத்தினாலே மக்கள் நல கூட்டணி உடைந்தது என்கிற எங்களால் உடைந்தது என்ப ஒரு பழிச்சொல் எங்கள் மீது வரக்கூடாது என்பதனாலே அந்த பெரும்பான்மை முடிவுக்கு கட்டுப்பட்டு எங்கள் தலைவர் இந்த முடிவை மேற்கொண்டிருக்கிறார். முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கீர்கள் திரு ரவிக்குமார், அதாவது காவேரி பிரச்சனை இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பொது தேர்தலும் வந்துவிட்டது, தேர்தல் இருக்கக்கூடிய சமயத்தில் இது சரியாக இருக்காது என்று. இது காவேரி பிரச்சனையை விட தேர்தல் தான் மக்கள் நல கூட்டணிக்கு முக்கியமாகிவிட்டது என்ற ஒரு தோற்றத்தை மக்கள் முன் ஏற்படுத்தி விடாதா? அது பற்றி உங்கள் கருத்து என்ன? இல்லை, இந்த இடைத்தேர்தல் பொறுத்த அளவில் மக்கள் நல கூட்டணி இந்த இடைத்தேர்தல் பங்கேற்கவில்லை. இதை நாங்கள் புறக்கணித்திருக்கிறோம். ஏனென்றால் இந்த 2 தொகுதிகளில் தேர்தல் தள்ளி வைக்கப்பட்ட தஞ்சை அரவக்குறிச்சி தொகுதியில என்ன காரணத்துக்காக தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டதோ அந்த காரணங்கள் அப்படியே இருக்க, அதே வேட்பாளர்கள் களத்திலே இருக்க, தேர்தல் ஆணையம் மீண்டும் அதை சரியான முறையில் நடத்திவிடும் என்கிற நம்பிக்கை மக்களிடத்திலும் இல்லை, எங்களுக்கும் இல்லை. எனவே இதில் பங்கேற்பது எந்த விதத்திலும் சரியானதல்ல என்கிற முடிவை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். ஆனால் தேர்தல் நடைபெறுகிற இந்த நேரத்தில இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருப்பதால் இந்த ஒரு அணி மாற்றம் நடந்துவிட்டதோ என்ற ஒரு தோற்றம் மக்கள் மத்தியில வந்துவிடும் என்ற ஒரு சின்ன கவலையைத்தான் இடதுசாரி கட்சிகள் தெரிவித்தார்கள். அந்த கவலை நியாயமான கவலைதான். எந்த விதத்தில எங்கள் தலைவர் அந்த பெரும்பான்மை முடிவுக்கு கட்டுப்பட்டு இந்த முடிவை மேற்கொண்டிருக்கிறார். எங்கள் கட்சியினுடைய பெரும்பான்மை முடிவை விடவும் மக்கள் நல கூட்டணி கட்சி தலைவர்களுடைய பெரும்பான்மை முடிவு அதற்கு மதிப்பளித்து எங்கள் தலைவர் இந்த முடிவை மேற்கொண்டிருக்கிறார். நன்றி திரு ரவிக்குமார். ரவிக்குமார் சொன்னதை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். கட்சியை விட கூட்டணி முக்கியம், கூட்டணியில் பெரும்பான்மையான முடிவு எதுவோ அதுக்கு தான் தாங்கள் அந்த முடிவுக்கு சாதகமாக ஒரு முடிவை எடுத்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையிலே திமுக இன்று நடத்தும் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையே திமுக பொருளாளர் மு க ஸ்டாலினுக்கு திருமாவளவன் எழுதிய கடிதம் நம்மிடம் இருக்கிறது. அதில் உள்ள அதாவது காவேரி மேலாண்மை வாரியம் அமைத்திட மைய அரசை வலியுறுத்தும் வகையில் இன்று தங்களின் தலைமையில் நடைபெறவுள்ள அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்குமாறு விடுதலை சிறுத்தைகளுக்கு அழைப்பு விடுத்தமைக்காக தங்களுக்கு எமது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் அதே கடிதத்தில் காவேரி நீர் சிக்கல் தொடர்பாக தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என திமுக உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சிகளும் தொடர்ந்து வலியுறுத்தினோம். ஆனால் தமிழக அரசு இக்கோரிக்கையை ஏற்கவில்லை. இந்நிலையில் தங்களது தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறுவதை விடுதலை சிறுத்தைகள் வரவேற்கிறோம் என தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் மேலும் அந்த கடிதத்தில் காவேரி நீர் சிக்கல் என்பது தமிழகத்தின் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கும் வகையில் ஒரு நெருக்கடியான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. காவேரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைத்திட வேண்டும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தும் அதனை மைய அரசு வெளிப்படையாக புறக்கணித்துள்ளது. தமிழக மக்களுக்கு எதிரான மைய அரசின் இந்த நிலைப்பாட்டை எதிர்த்து தமிழக மக்கள் யாவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டிய வரலாற்று தேவை தற்பொழுது எழுந்துள்ளது என குறிப்பிட்டிருக்கிறார். அதே கடிதத்தில் இன்று தங்கள் தலைமையில் நடைபெறவுள்ள அனைத்து கட்சி கூட்டம் பங்கேற்க வேண்டும் என்பதே விடுதலை சிறுத்தைகளின் விருப்பமாகும். கடந்த 13/10/2016 அன்று தங்கள் தலைமையில் நடந்த விவசாய சங்க தலைவர் கூட்டத்தில் மக்கள் நல கூட்டணியை சார்ந்த சிபிஐ, சிபிஎம் ஆகிய கட்சிகளின் விவசாய சங்க பிரதிநிதி தலைவர்களும் கலந்து கொண்டனர். அதன் அடிப்படையில் இன்று நடைபெறவுள்ள அனைத்து கட்சி கூட்டத்தில் மக்கள் நல கூட்டணி கட்சிகள் பங்கேற்கலாம் என்பதை எமது கூட்டணி கட்சி தலைவர் கலந்தாய்வு கூட்டத்தில் முன்வைத்தோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் அந்த கடிதத்தில் மேலும் காவேரி நீர் சிக்கலை தேர்தல் அரசியலோடு முடிச்சு போடாமல் அணுக வேண்டும் என்பதே விடுதலை சிறுத்தைகளின் உறுதியான நிலைப்பாடாகும். அந்த அடிப்படையில் தான் மக்கள் நல கூட்டணியின் தோழமை கட்சிகளும் இக்கூட்டத்தில் பங்கேற்க வைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் அதே கடிதத்தில் 24/10 அதாவது நேற்று நடைபெற்ற விடுதலை சிறுத்தைகளின் உயர்நிலை கூட்டத்தில் மக்கள் நல கூட்டணிகள் நலன்களை கருத்தில் கொண்டு திமுக தலைமையில் நடைபெறும் அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்பது குறித்து முடிவு செய்வதென தீர்மானிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் மக்கள் நல கூட்டணியின் தோழமை கட்சி தலைவர்களும் மீண்டும் கலந்தாய்வு செய்வோம். அப்போது தஞ்சாவூர், அரவக்குறிச்சி மற்றும் திருப்பரங்குன்றம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு தேர்தலில் மக்கள் நல கூட்டணி பங்கேற்பதில்லை என்று முடிவெடுத்துள்ள சூழ்நிலையில் திமுக ஒருங்கிணைக்கும் அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்வது கட்சி தொண்டர்களிடையே தேவையற்ற குழப்பங்களை உருவாக்கும் என தங்களின் தயக்கத்தை அவர்கள் வெளிப்படுத்தினர். இந்நிலையில் மக்கள் நல கூட்டணியின் ஒரு அங்கமாக இயங்கி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மக்கள் நல கூட்டணியின் பெரும்பான்மையான கருத்தின் அடிப்படையில் முடிவெடுக்கும் நிலைமையில் உள்ளது. அதாவது 3 சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தல் நடைபெறும் இச்சூழலில் தங்களது தலைமையில் நடைபெறும் அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க இயலாத நிலையில் உள்ளோம் என்பதை தோழமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் என திருமாவளவன் திமுகவினுடைய பொருளாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான மு க ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதியுள்ளார். இதுதான் அவர்கள் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளது. இதற்கிடையே நமது இணைப்பில் செய்தியாளர் மணி இருக்கிறார், அவரிடம் கேட்போம். வணக்கம் திரு மணி, இந்த பிரச்சனை குறிப்பாக இந்த காவேரி விவகாரம் தொடர்பாக திமுக கூட்டியுள்ள அனைத்து கட்சி கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்க விருப்பம் தெரிவித்து ஆனால் மற்ற 3 பேரும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் மக்கள் நல கூட்டணியில் உள்ளவர்கள். இதனை தாங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஆமா, இந்த ரவுண்டுல தேர்தலுக்கு பிந்திய இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டுல வைகோ ஜெயிச்சிருக்காரு, திருமா தோத்திருக்காரு. அப்படிதான் நம்ம இதை பார்க்கணும். ஏன்னா மக்கள் நல கூட்டணி
திமுகவுடனான அதனுடைய உறவுல வந்து ஒரு மறுசிந்தனை வந்திருக்குன்றது வெளிப்படையாவே தெரியுது. ஆனால் வந்து மற்ற 2 கட்சிகளை லெஃப்ட் பார்ட்டிஸை வந்து திருமாவால காம்ப்ரமைஸ் பண்ண முடியல. அதனால இன்றைக்கு அவர் ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதியிருப்பதே ஒரு முக்கியமான டெவலப்மெண்டா தான் நான் பார்க்கணும். ஏன்னா திமுக அண்ணா திமுக இரண்டையும் சம தூரத்தில் வைத்து பார்த்த மக்கள் நல கூட்டணியில் அதில் உள்ள ஒரு பிரதான கட்சி இன்று திமுக கூட்டியிருக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படையாக தெரிவித்திருப்பதும், ஆனால் அதே நேரத்தில் மக்கள் நல கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய பெரும்பான்மை கட்சிகளின் கருத்துடன் ஒத்துப்போவதாக சொல்லியிருப்பதும் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த உரசல் மோதலைத்தான் காட்டுகிறது. எப்படி பார்த்தாலும் இந்த ரவுண்டுல ஃபர்ஸ்ட் ரவுண்டுல தேர்தல்களுக்கு பிந்தைய ஃபர்ஸ்ட் ரவுண்டுல வைகோ ஜெயிச்சிருக்காருன்னு தான் நம்ம பார்க்கணும். ஆனால் சப்சிக்வெண்ட் ரவுண்ட்ஸ்ல என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. உங்களுடைய கருத்து இப்படி இருக்கிறது. ஆனால் தற்போது தேர்தல் தான் காரணம், இல்லை என்றால் மக்கள் நல கூட்டணி கூட பங்கேற்பதில் எந்த விதமான ஐயமோ தேவையில்லை என இடதுசாரிகளும் சரி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவும் அவர்களிடம் தெரிவித்ததாக நம்மிடையே பேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் தெரிவிச்சிருக்கிறார். இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? தேர்தல் வந்து காவேரி பிரச்சனையை விட முக்கியமானதாக பார்க்கப்படுகிறதா? இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இல்ல அது ரவிக்குமார் வந்து ஒரு ஃபேஸ் சேவர்னு வாங்க, அதாவது வந்து கட்சி எடுத்த நிலைப்பாட்டை வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காரு அவர். தேர்தலுக்கும் இந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. இது வந்து பொது தேர்தல் கிடையாது, இது வந்து ஒரு பை எலெக்ஷன் தான். இந்த ப்ராப்ளம் இஸ் உங்களுக்கு வந்து இப்ப வந்து இவர்களால் வந்து அண்ணா திமுக திமுக இரண்டையும் சம தூரத்தில் வைத்து பார்த்த மக்கள் நல கூட்டணி தேர்தலுக்கு பிந்தைய அரசியல் சூழல், அதுவும் தமிழகத்தில் இப்போது விரைந்து உருவாகி கொண்டிருக்கும் ஒரு விசித்திரமான அரசியல் சூழ்நிலையில் இவர்களால் 2 கட்சிகளையும் சமதூரத்தில் வைத்து பார்க்க முடியாது என்ற நிலை தற்பொழுது வந்திருக்கிறது. அதை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா அவங்க நகர ஆரம்பிச்சிருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் திருமாவோட இந்த ஸ்டேட்மெண்ட். பட் லெஃப்ட் பார்ட்டிஸ் வந்து ஒத்துக்கலன்றது வந்து திருமாவுக்கு ஒரு பலவீனம். அந்த இடத்துல வைகோ ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இது தேர்தல்களை காரணம் வைத்து, அதுவும் இடைத்தேர்தல்கள் அதை காரணம் வைத்து இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்ள மறுப்பது என்பது வந்து அது வந்து ஒரு சால்ஜாப் என்று தான் நான் கருதுகிறேன். இது இப்படி இருக்க இந்த விவகாரத்தை பொறுத்தவரை திமுகவுடைய எதிர்க்கட்சி, பொதுவாக திமுக வந்து கூட்டங்களை கூட்டினால் பொதுவாக பார்த்தீங்கன்னா அக்கட்சியினுடைய தலைவரோ அல்லது அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பெயரில் தான் அறிவிப்பு வரும். அனைத்து கட்சி கூட்டம் என்பது எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் மு.க. ஸ்டாலின் கூட்டியிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இதை எப்படி பார்க்கிறீர்கள்? ஸ்டாலினுக்கு இந்த பிரச்சனையை எந்த விதத்தில் அரசியல் லாபத்தை கொடுக்கும்? இது திமுகவிற்கு எந்த விதத்தில் ஒரு பெரிய மக்கள் இனத்தை நல்லெண்ணத்தை உருவாக்கும் அல்லது இது பின்னடைவா இந்த கூட்டமானது? இல்ல, இது நல்ல கேள்வி. ஏனால் வழக்கமான இது போன்ற அனைத்து கட்சி கூட்டங்கள் வந்து கடந்த காலங்களிலும் 91, 96, 2006 ஆண்டு காலங்களிலும் கூட்டப்பட்டிருக்கின்றன. திமுகவால் இலங்கை பிரச்சனை, காவிரி பிரச்சனை போன்றவற்றுக்கு கூட்டப்பட்டிருக்கின்றன. ஆனால் அப்பொழுதெல்லாம் திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி அவருடைய பெயரில் தான் வரும். இப்பொழுது நீங்கள் சொல்வது போல கலைஞர் தான் தலைவர், ஆனாலும் எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் ஸ்டாலினுடைய பெயரில் இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது. இது ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட். இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, பொலிட்டிக்கலா தன்னோட ஸ்பேஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ஸ்டாலின் வந்து முயற்சி பண்றாரு. ஏன்னா வந்து கலைஞருடைய உடல்நிலை, கலைஞர் ஆக்டிவா இப்ப இல்ல. 2வது வந்து திமுகக்குள்ள வந்து கிட்டத்தட்ட கட்சி வந்து 90% மேல் ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. ஆளும் கட்சி ஒரு முறை கூட அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டவில்லை என்பது எதிர்க்கட்சிகள் பிரதானமான குற்றச்சாட்டு. அதில் ஓரளவு நியாயமும் இருக்கிறது. ஆகவே அரசியல் ரீதியாக தன்னுடைய அந்த நிலைப்பாட்டை ஸ்திரப்படுத்துவதற்கு, அதாவது ஆங்கிலத்தில் சொல்றதுன்னா பொலிட்டிக்கலா அசர்ட் பண்றாரு ஸ்டாலின். திமுக உள்ள மட்டும் இல்ல, திமுக வெளியிலும் தன்னுடைய ஸ்ட்ரக்சரை வந்து அவர் அசெப்ட் பண்றாரு. அதனுடைய விளைவாகத்தான் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை அவர் கூட்டியிருக்கிறார்கள். எவ்வளவு பேர் கலந்து கொள்கிறார்கள் என்பது ஒரு பார்வை. 2வது பார்வை வந்து கட்சிக்கு உள்ளேயும் வெளியேயும் தன்னுடைய அரசியல் ஆளுமையை வந்து விஸ்தரிப்பதற்காகவும் நிறுவுவதற்காகவும் ஸ்டாலின் செய்யும் முயற்சியின் ஒரு தொடர்ச்சியாகத்தான் நாம் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை பார்க்க வேண்டும். நன்றி திரு மணி சொன்னதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் தமிழ். அதாவது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருப்பது ஸ்டாலின் தனது ஆளுமையை வெளிப்படுத்துவதற்காக இது பயன்படும் என்று தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் மக்கள் நல கூட்டணி இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாது என தெரிவித்திருப்பது வைகோவுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிறது. அதே நேரத்தில் திருமாவுக்கு ஒரு சரிவை கொடுத்திருக்கிறது என்ற கருத்தை பத்திரிகையாளர் மணி தெரிவிச்சிருக்கிறார். தமிழ் ராமானுஜம், திமுகவுடைய அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட ஒரு சில நிர்வாகிகள் மட்டுமில்லாம தொண்டர்களும் வலியுறுத்தி வந்ததா ஒரு தகவல் வெளியானது. தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்காது என்று அறிவிக்கப்பட்டிருக்கு. இது தொண்டர்கள் மத்தியில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு? விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் மிக முக்கியமாக பெரிதும் மதிக்கக்கூடியது அக்கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் தான். என்னதான் தொண்டர்கள் 1000 கருத்துக்களை கூறியிருந்தாலும், நிர்வாகிகள் 1000 கருத்துக்களை கூறியிருந்தாலும், கட்சியினுடைய
கட்சியினுடைய தலைமைக்கு அவர்கள் கட்டுப்பட்டவர்கள் என்கிற முறையில் எதிர்காலத்தில் கட்சியினுடைய நலனை மனதில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதால் திருமாவளவனுடைய கருத்தை அக்கட்சி தொண்டர்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்வார்கள் என்பதுதான் பெரும்பாலும் அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்தாக இருக்கிறது. அதற்கு காரணம் திருமாவளவன் வெறுமன ஒரு அரசியல் கட்சி தலைவராக மட்டும் பார்க்கப்படாமல் ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய நலனை பாதுகாப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துப்பட்டு வருவதால் அவருடைய முடிவிற்கு விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டர்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்வார்கள் என்பதுதான் இங்கிருந்து அரசியல் விமர்சகர்களால் சொல்லப்படக்கூடிய கருத்தாக இருக்கிறது. வேதவல்லி, திமுக அழைப்பு விடுத்த அனைத்து கட்சி கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கேற்கவில்லை என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பங்கேற்க இயலாத நிலையில் இருப்பதாக, குறிப்பாக 3 தொகுதிகளின் சட்டமன்ற தேர்தல் காரணத்தை முன்வைத்து இந்த கடிதத்தை திருமாவளவன் மு.க. ஸ்டாலினுக்கு எழுதியிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களையும் அலசல்களையும் வழங்கியமைக்கு ராமானுஜம் நன்றி.